Dear students, welcome back to our Weaving YouTube channel. 6th standard refresher module 4th worksheet பார்க்க போறோம். Numbers addition. Simple additions தான் சம்ல இருக்க போகுது. Word problem சம்மா இருக்க போகுது. First question read பண்ணலாம். In a temple festival, 4,320 men and 4,514 women were attended. How many of peoples attended the festival in total? டெம்பிளில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வீட்லேயே அப்பா அம்மா எல்லாருமே போயிருப்பாங்க இல்லையா, அதேமாதிரி அந்த டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு மென்னும் போயிருக்காங்க, விமனும் போயிருக்காங்க. சுவாமி தர்ஷனுக்கு மென்னும் போயிருக்காங்க, விமனும் போயிருக்காங்க. அதில் மென் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, விமன் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கன்னு தனியாக வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அந்த ஃபெஸ்டிவலை எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, ஹவு மெனி பீப்புள்ஸ், மென் அண்ட் உமனையும் சேர்த்து ஆட் பண்ணி சொல்லணும். ஒரு வேர்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ண உடனே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்தது நம்ம என்ன ப்ரொசீஜர்னு பார்க்க போகிறோம். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டோம், என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டோம், ஹவு மெனி ஆஃப் பீப்புள்ஸ் அட்டெண்டட்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வேல்யூ கேட்குறாங்க, அடிஷன் தான் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். வேர்ட் ப்ராப்ளமில் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நம்பர் ஆஃப் மென் அட்டெண்டட் தி ஃபெஸ்டிவல். அந்த டெம்பிள் ஃபெஸ்டிவலில் எத்தனை மென் அட்டன் பண்ணாங்கன்னு பார்க்குறேன், அது எழுதுகிறேன். எழுதும்போது கொஞ்சம் நல்லா கேப் விட்டு நீட்டாக எழுதுங்க, அப்போ தான் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4, 3, 2, 0 இந்த டிஜிட்ஸ்லாம் தனித்தனியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதிங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நம்பர் ஆஃப் விமன் அட்டெண்டட் தி ஃபெஸ்டிவல். எவ்வளோ உமன்னா 4,514. இதுலேயும் 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது, நம்ம மேலே எழுதியிருக்கிறதுலையும் 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நேராக நம்ம எழுதிடலாம். 4,514 டோட்டல் வேல்யூ கேட்டதுனால ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிளேஸை ஆட் பண்ணிட்டு வருவோம். 0வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் 4, 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 2 + 1 என்ன வரும், 3. நெக்ஸ்ட்டு எதை ஆட் பண்ணணும், 3யும் 5ஐயும் ஆட் பண்ணணும் இல்லையா, நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம். 3 in the mind, 5 in the fingers. After 3, 4, 5, 6, 7, 8ன்னு படிச்சிருப்போம். அதே போல் தான் இப்போ 3யும் 5யும் ஆட் பண்ணால் 8. 4ம் 4ம் ஆட் பண்ணோம்னா 4க்கு அப்புறம் 4 கூட 4 சேர்க்கணும், 5, 6, 7, 8. ஸோ டோட்டல் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 8,834. ஆன்சர் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் எழுதணும். 8,834 பீப்புள்ஸ் வேர் அட்டெண்டட் தி ஃபெஸ்டிவல். ஓகே, ஆன்சர் வந்துருச்சு. செகண்ட் கொஷின் போகலாம். In a poultry, if there was 4,256 chickens in the first unit and 3,748 chickens in the second unit, then how many chickens are there in total? நிறைய இடத்துல இங்கே பார்த்துருப்பீங்களா, சிக்கன்ஸ்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, கோழி பண்ணன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வளர்க்குறாங்க இல்லையா. அதில் யூனிட்டாக பிரித்து வச்சுருக்காங்களாம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் எவ்வளோ சிக்கன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் செகண்ட் யூனிட்டில் எவ்வளோ சிக்கன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த பவுல்ட்ரியில் எவ்வளோ சிக்கன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த டோட்டல்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், அடிஷன் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா, கொடுத்த டேட்டாவை ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். சொல்யூஷன் போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் சிக்கன்ஸ் இன் த ஃபஸ்ட்டு யூனிட். ஃபஸ்ட்டு யூனிட்டில் எவ்வளோ சிக்கன்ஸ் இருக்குது, 4,256. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த நியூமரல்ஸ் எழுதும்போது கிளியராக எழுதணும், நல்லா கொஞ்சம் போல்டாக பெருசாக எழுதணும், ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஓகே, நம்பர் ஆஃப் சிக்கன்ஸ் இன் த செகண்ட் யூனிட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், செகண்ட் யூனிட்டில் எவ்வளோ சிக்கன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன், அது எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன், 4 டிஜிட். நம்ம எழுதியிருக்கிறதும் 4 டிஜிட் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நேராக எழுதிடலாம். அந்தந்த பிளேஸ்க்கு நேராக 3,748. டோட்டல் வேல்யூன்னு கேட்டாலே அடிஷன் தான் சொல்லியிருக்கோம். இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிளேஸாக ஆட் பண்ணலாம். 6, 8 ஆட் பண்ணுறேன். எவ்வளோ வருது, 14 வருது. டபுள் டிஜிட்டில் வருது இல்லையா, 14 வருது. அப்போ 4 வந்து ஒன்ஸ் பிளேஸில் எழுதுகிறோம், 1 வந்து கேரி ஓவர் பண்ணுறோம்.
இப்போ ஆட் பண்ணும்போது இந்த கேரி ஓவர் நம்பரையும் சேர்த்து தான் ஆட் பண்ணணும். 5 + 1 6, 6 + 4 என்ன வரும் 10. 10ல் 0 இங்கே வரணும், 1 வந்து கேரி ஓவர் போடணும். இப்போ 2 + 1 3, 3 + 7 10 வருது, திரும்பவும் 10 வருது. அந்த 10ல் 0 இங்கே வரணும், 1 வந்து இங்கே கேரி ஓவர் பண்ணணும். 4 + 1 5, 5 + 3 8. ஸோ ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 8004 chickens அந்த பவுல்ட்ரியில் இருக்கு. Therefore 8004 chickens are in the poultry. ஓகே, செகண்ட் கொஷின் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷின், a bookstore sold 2453 books on the first day and 3289 books on the second day. Find the total number of books sold in 2 days. எல்லா சம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம்மில் ஃபெஸ்டிவல் மென் அண்ட் உமன், பவுல்ட்ரி ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட், இங்கே புக்ஸ் ஃபஸ்ட் டே செகண்ட் டே. ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டு போகுது. இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு இன் ஃபஸ்ட் டே. அந்த புக் ஸ்டோரில் முதல் நாள் அன்றைக்கி 2453 புக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டே அன்றைக்கி 3289 புக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க 2 டேஸில் எத்தனை புக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். ஃபஸ்ட் டேக்கு 2453 நியூமரல்ஸ் எழுதியாச்சு. நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு இன் செகண்ட் டே, செகண்ட் டேயில் 4 டிஜிட்ஸ் வந்திருக்கு. அப்போ கரெக்டாக ப்ராப்ளம் இல்லாமல் எழுதிடலாம். 3289. டோட்டல் கேட்டதுனால ஆட் பண்ணி போட போகிறோம். 3 + 9 12 வரும். 12ல் 2 இங்கே போடணும், 1 கேரி ஓவர் பண்ணணும். 5 + 1 6, 6 + 8 14, 4 இங்கே வரணும், கேரி ஓவர் 1. 4 + 1 5, 5 + 2 7, இங்கே கேரி ஓவர் எதுவும் இல்லை. ஸோ 2 + 3 5. டோட்டலாக 5742 வந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். Therefore 5742 புக்ஸ் sold in 2 days. எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். குமார் ஸ்டாக்டு 2547 mangoes and 1375 oranges for sale in his fruit shop. Then how many fruits are there totally in the shop? குமார் அப்படின்றவங்க ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்காங்க. அப்போ சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரெடியாக அவங்க வாங்கி வைக்கணும் இல்லையா, அதுதான் ஸ்டாக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க மேங்கோஸையும் ஆரஞ்சஸையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? ஃப்ரூட்ஸை கட்டாயமாக நீங்கள் நிறைய சாப்பிடணும், அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கெல்லாம் என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்கு எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ குமார் வந்து ஷாப்பில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். மேங்கோஸும் ஆரஞ்சஸும் வாங்கி வச்சுருக்காரு. மேங்கோஸ் எவ்வளோ வாங்கி வச்சுருக்காருன்னு கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சஸும். ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். நம்பர் ஆஃப் மேங்கோஸ் எவ்வளோ இருக்குது? 2547. ஆரஞ்சஸ் எவ்வளோ இருக்குது? 1375. 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது. நம்ம மேலேயும் 4 டிஜிட் தான் எழுதியிருக்கோம். நேராக எழுதிடலாம். 1375. டோட்டல் ஃப்ரூட்ஸ் கேட்டதுனால ஆட் பண்ண போகிறோம். 7 + 5 12. 12ல் 2 இங்கே போடுறோம், 1 கேரி ஓவர் ஆகும். 4 + 1 5. 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணோம்னா 12 வரும். அதுக்கு 2 இங்கே, அகெயின் 1 கேரி ஓவர் ஆகும். 5 + 1 6, 6 + 3 9. இங்கே கேரி ஓவர் எதுவும் இல்லை. அப்போ 2வும் 1 ஆட் பண்ணிடுறோம், 3. 3922 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். Totally 3922 fruits are in the shop. Next question போலாம். Fifth question. A book is published in 3 volumes. எப்படி நீங்கள் வந்து term 1, term 2, term 3 மேக்ஸ் புக்கு தான். ஒரே புக்கை உங்களுக்கு 3 டேர்மாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இப்படி 3 புக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் ஒரு புக்கை என்ன பண்ணியிருக்காங்க, 3 வால்யூமாக பிரிச்சுருக்காங்க. ஒரு புக்குலேயும் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, டோட்டலாக 3 வால்யூம்லேயும் சேர்த்து
எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணணும், டேர்ம் 1 மேக்ஸ் புக்கில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, டேர்ம் 2ல் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, டேர்ம் 3ல் எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். ஓகேவா, இப்போது ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் ஃபஸ்ட்டு வால்யூம். இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் பாருங்கள். இஃப் த ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டெய்ன்ஸ் 1185 பேஜஸ். ஃபஸ்ட்டு வால்யூமில் 1185 பேஜஸ் இருக்குது. அதை எழுத போகிறோம். 1185 பேஜஸ். செகண்ட் வால்யூம் கண்டெய்ன்ஸ் 1078 பேஜஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் செகண்ட் வால்யூம். செகண்ட் வால்யூமில் 1078 அதை எழுதிட்டேன். And the third volume contains 986 pages. Then altogether, how many pages are there in all the volumes? Third volume, number of pages in third volume, அதில் 3 digits தான் நம்பர் இருக்குது. நம்ம மேலே எழுதியிருக்கிறதெல்லாம் 4 digitsல இருக்குது. ஸோ அந்த 3 digitsல வரும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். ஒன்ஸ் பிளேஸில் இருந்து தான், அதாவது லாஸ்ட்டில் இருந்தால் நம்ம நம்பர்ஸ் 8 வரணும். 6, 8, 9. இந்த பிளேஸில் இப்போ நம்பர் இல்லையா, அது கரெக்டாக எழுதணும். டோட்டல் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5, 8 ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 6 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 8, 16 கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். 8, 16 ஆட் பண்ணோம்னா 14 வரும். 14 கூட 5 ஆட் பண்ணால் 19 வரும். 19ல் 9 இங்கே போடணும். 1 வந்து அங்கே கேரி ஓவர் ஆகும். 8 + 1 9 வரும். 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 16 வரும். 16ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம்னா 24 வரும். 24ல் 4 இங்கே. 8 + 1 9, 9 + 7 16, 16ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணணும். இப்படி நீங்கள் சைடில் எழுதி ஆட் பண்ணி பார்க்கணும். 8 + 6 14, கேரி ஓவர் 1 வரும். 1 + 1 2. 24ல் 4 இங்கே எழுதியிருக்கோம். 2வை கேரி ஓவர் பண்ணணும். 9 + 1 10, 10 + 2 12. 12ல் 2 இங்கே வரும். 1 வந்து கேரி ஓவர். 1 + 1 2, 2 + 1 3. 3249 pages are in all the volumes. ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, டோட்டலாக 3 வால்யூம்ஸ்லேயும் சேர்த்து 3249 பேஜஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த டோட்டல். அவங்களே பிளேஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 கொடுத்து நம்பரை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி ஆன்சர் மட்டும் சொன்னால் போதும். 7, 9 ஆட் பண்ணுறேன். என்ன வரும் நமக்கு? 16 வரும். 16க்கு 6, 1 வந்து கேரி ஓவர் போடணும். 6 + 4 10, கேரி ஓவர் 1 ஆட் பண்ண 11, 11க்கு 1 இங்கே வரணும். இன்னொரு 1 கேரி ஓவரில் பண்ண போகிறோம். 4 + 1 5, 5 + 8 13, 13க்கு 3 இங்கே போடணும். 1 கேரி ஓவர். 4 + 1 5, 5 + 5 10. 10 வரும்பொழுது இன்னொரு பிளேஸ் நம்மளுக்கு வரும் இல்லையா, சேர்த்து 10,000 தான் சொல்லுவோம். அப்போ இங்கே போட்டுக்கலாம். ஆனால் ரீட் பண்ணும்போது இது வந்து 1000 பிளேஸ், இது வந்து 10,000 பிளேஸ். ரீட் பண்ணும்போது சேர்த்து 10,000 ரீட் பண்ணுவோம். 10,316. ஏன்னா கம்மா போட்டு எழுதும்போது 10,316 ஆன்சர். ஓகே, இந்த ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் விரைவில் சந்திப்போம்.